Hello all, welcome to our channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல Gulliver's Travel நாவல் அதோட லாஸ்ட் பார்ட், that is book 4, அதோட டீடைல் சம்மரி தான் பார்க்க போறோம். Before that, யாரெல்லாம் இந்த வீடியோ புதுசா பார்க்கறீங்களோ கண்டிப்பா subscribe to our channel English Literature Learning. Well, in the book 4, that is part 4 ஓட டைட்டில் வந்து Voyage to the Land of Hoymes. The Hoymes அப்படிங்கிறது வந்து horses, ஓகேங்களா, அதான் ரெப்ரசென்ட் பண்ணும். Let's see the characters. So Hoymes அப்படிங்கிற ரெப்ரசென்ட் பண்றது எல்லாமே வந்து horses. அப்புறமா வந்து யாகூஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இவங்க யார் அப்படின்னா ஒரு டீஜென்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஹியூமன்ஸ்னு சொல்லுவோம். இவங்க பார்க்கறது ஹியூமன் பீயிங்ஸோட தான் இருப்பாங்க. காட்டுவாசிங்கெலாம் எப்படி இருப்பாங்க அப்படிதான் இவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கும். லைக் தட் இவங்களாம் ரொம்ப ரொம்ப ஃபில்த்தியான ரொம்ப பாய்சனஸ் ஆன கேரக்டர், ஓகேங்களா. இவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட்னா என்னன்னே தெரியாது. எப்படினாலும் அடுத்தவங்களை அட்டாக் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து அவ்வளோ வந்து கிளாஷஸ் வரும். ஸோ அவங்க தான் வந்து யாகூஸ். தென் த மாஸ்டர் ஹார்ஸ். ஸோ இந்த ஹோய்ம்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான் இந்த மாஸ்டர் ஹார்ஸ். இது வந்து கிரே கலர்ல இருக்கும். கலிவரோட ரொம்ப ரெஸ்பெக்டட் ஃப்ரெண்டாவே இது இருக்கும், ஓகேங்களா. அப்புறமா ஃபைனலி டான் பெட்ரோ டி மெண்டிஸ். கலிவரை ஃபைனலா அந்த புக்கோட எண்டிங்ல ஒரு ஐலாண்ட்ல இருந்து இந்த பர்சன் தான் வந்து ஒரு ஷிப் கேப்டன், இவர் தான் வந்து சேவ் பண்ற மாதிரி இருக்கும். வெல், இவங்களாதான் இந்த பார்ட் 4ஓட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். இப்போ சம்மரி பார்க்கலாம். ஸோ பார்ட் 3 அது முடிஞ்சோன்னு கலிவர் வந்து இங்கிலாண்டில் ஒரு 5 months தான் இருப்பார். அதுக்காட்டியும் வந்து அடுத்த வாயேஜ் வந்து போக ரெடி ஆயிடுவார். ஸோ இந்த சாட்டி என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய மர்ச்சன்ட்ஸ் சேர்ந்து அந்த வாயேஜ் போகிறதா வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த தாட்டி வந்து கலிவர் தான் அந்த ஹோல் க்ரீயோட கேப்டனாக அப்பாயிண்ட் ஆகிருப்பாரு. ஸோ அவங்க ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த வாயேஜ் வந்து நிறைய பேர் வந்து போகிற போக்கிலேயே வந்து நிறைய பேர் இறக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தவங்களுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் போடுற மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ ஃபைனலாக ஒரு சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த க்ரூக்குள்ள ஒரு கிளாஷ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஃபைனலா வந்து கலிவர் தானே அந்த ஷிப்போட கேப்டன். ஸோ அவரோட பொசிஷன் ரொம்ப டவுன் ஆயிட்டு அவரை வந்து டெக்ல வந்து கட்டி போட்டுருவாங்க. ஃபைனலா அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து அவரை வந்து ஒரு ஐலாண்ட வந்து தூக்கி வீசிடுவாங்க. அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஐலாண்டை வந்து எழுந்திரிச்சு பார்ப்பாரு. அப்போ வந்து கலிவர் திங்க் பண்ணாரு, ஓகே நம்ம இங்கே தான் இறக்க போறோம், நம்மளுக்கு இங்கேருந்து எஸ்கேப் ஆக வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்போ வந்து ஒரு யாகூஸ் அந்த குரூப் வந்து ஒரு அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ கலிவர் வந்து தங்கிட்ட ஒரு ஸ்வாட் வச்சிருப்பாரு. அதை வச்சு அவங்களை திரும்பி வந்து அட்டாக் பண்ற மாதிரி வந்து இவரும் வந்து கொஞ்சம் டேக்கிள் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ இவர் திரும்பி அட்டாக் பண்றதை பார்த்து அங்க இருக்க நிறைய யாகூஸ் இருக்கும். அவங்க எல்லாமே ஒரு 30 யாகூஸ் இன்னும் ஒரு அட்டாக் பண்ண வர மாதிரி இருக்கும். அப்போ அட்டாக் பண்ண வரப்ப என்ன இருக்கும் அப்படின்னா 2 ஹார்சஸ் வந்து அங்க வர மாதிரி இருக்கும். சோ அதை பார்த்தோம்னா இந்த யாகூஸ் குரூப் எல்லாமே அந்த பிளேஸை விட்டு எஸ்கேப் ஆயிடும். சோ கலிவருக்கு ஒண்ணுமே புரியாது எதனால வந்து இந்த ஹார்ஸ் பார்த்து அவங்க ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அந்த ஹார்ஸ் 2 ஹார்ஸும் தனக்குள்ள ஒரு கம்யூனிகேட் பண்ற மாதிரியே இருக்கும், ஓகேங்களா. அந்த கணக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த கணக்கிறதுலேயே ஒரு லாங்குவேஜ், அதாவது ஒரு இது பேசுற மாதிரி இருக்கும். ஆனா அந்த கான்வர்சேஷன் வந்து கலிவர் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்ப்பாரு. அடிக்கடி யாகூஸ் யாகூஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து அந்த 2 ஹார்ஸுமே வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறமா அந்த 2 ஹார்ஸும் சேர்ந்து கலிவருக்கு வந்து ஹோய்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டை கற்றுக் கொடுக்கும். இது கலிவரை ரிப்பீட் பண்ணுவாரு. அதை பார்த்துட்டு ஓகே நீ வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஹார்ஸும் வந்து அவங்க பிளேஸ் வந்து கலிவரை வந்து அழைச்சிட்டு போகும். ஓகே, கலிவர் வந்து ஓகே இந்த ஹார்சஸ் 2 அழைச்சிட்டு போற பிளேஸ் வந்து நிறைய ஹியூமன்ஸ் இருப்பாங்க, ஃபைனலா நம்ம ஹியூமன் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா அந்த ஹோம்ஸ் அந்த பிளேஸ்லயும் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுல்லுமே ஹார்சஸ் தான் இருக்கும். அதுங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் டேபிள் ஆட்டம் இருக்கும், ஒரு வீடாட்டம் இருக்கும். அதுங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ற மாதிரி கம்யூனிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கலிவருக்கு எல்லாமே வந்து ஒரு புதுசா இருக்கும் இதை பாக்குறதுக்கே. அதுங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும், அதுங்கள தான் பேசிட்டு இருக்கும். அப்பயுமே வந்து அது கான்வர்சேஷன்ல யாகு யாகு அப்படிங்கிற வேர்டை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ கலிவரை ஃபைனலா வந்து என்ன நினைப்பாங்க அந்த what we can say அந்த ஹார்சஸ் எல்லாம் சேர்ந்து அப்படின்னா இவருமே வந்து ஒரு யாகு, இவருமே வந்து ஒரு டீஜென்ரேட்டட் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு கலிவரை வந்து ஆல்ரெடி வந்து சில யாகூஸை பிடிச்சி அந்த ஹார்சஸ் வந்து பின்னாடி வந்து கட்டி போட்டுருப்பாங்க. அதே பிளேஸ்ல போய் கலிவரையும் வந்து கட்டி போடுவாங்க. அப்புறமா அந்த பக்கத்துல உள்ள யாகூஸ் எல்லாமே ரா மீட், ஓகேங்களா, அதை சாப்பிடுற மாதிரி இருக்கும். கலிவருக்கும் அதை கொடுப்பாங்க. ஆனா கலிவர் வந்து நான் அதை சாப்பிட மாட்டாரு, எனக்கு வந்து மில்க் அண்ட் ஓட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிடுவாரு. ஓகே, ஸோ ஃபைனலா வந்து கலிவரையும் வந்து அதுங்க ஒரு யாகு, ஒரு டீஜென்ரேட்டட் ஹியூமன்ஸ் அப்படின்னு தான் வந்து அந்த ஹார்சஸ் நினைக்கும். ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் கலிவருக்கும் மற்ற யாகூஸ்க்கும் என்ன அப்படின்னா கலிவர் வந்து ட்ரெஸ் போட்டிருப்பாரு, ஓகேங்களா. அதே வந்து மற்ற யாகூஸ் கிட்ட வந்து அந்த ட்ரெஸ் இருக்காது. அந்த கலிவரோட ட்ரெஸ் வந்து இந்த ஹார்சஸ் என்ன திங்க் பண்ணும் அப்படின்னா அவர் பாடியிலே இருக்கிறது, அவர் ட்ரெஸ்னா அதுங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அவர் பாடியிலே இருக்கு. ஸோ அதனால வந்து மற்ற யாகூஸோட கலிவர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்சஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கும்.
நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஹார்சஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து கலிவரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதர் யாகூஸையும் கலிவரையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் கலிவர் வந்து ரொம்ப பெட்டராகவே இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர் வைஸ் பிஹேவியர் வைஸ்மே சரி. மற்ற யாகூஸ் எல்லாமே வந்து ரா மீட் அப்படி டேரக்டாக சாப்பிடுவோம். ஆனால் கலிவர் வந்து அதை ஒத்துக்க சாப்பிட மாட்டாரு. லைக் தட் அவங்க ரொம்ப ஃபெரோஷியஸாக பிஹேவ் பண்ணுவாங்க. கலிவரோட பிஹேவியர் ரொம்ப மாடஸ்டாக ஹம்புளாக இருக்கும். ஸோ ஃபைனலாக அந்த டிஸ்கஷனில் வந்து என்ன முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னா கலிவருக்கு வந்து நம்ம லாங்குவேஜ் ஹுயிம்ஸ் லாங்குவேஜை டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஹார்ஸ் வந்து நானே கலிவருக்கு அந்த லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்புறமா கொஞ்ச நாளே வந்து கலிவர் வந்து அந்த லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணிப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹுயிம்ஸ் லைஃப் ஸ்டைலை வந்து பார்த்து கலிவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவார். எஸ்பெஷலி அந்த ஹியூம்ஸ் சொசைட்டியில் வந்து ஃபால்ஸ் ஹுட்டு ஒரு பேட் திங்கோ ஈவில் திங்கோ அந்த சொசைட்டியில் கிடையவே கிடையாது. ஓகேங்களா, ஒரு பனிஷ்மெண்ட் இது போல விஷயமே கிடையாது. அந்த ஹோல் சொசைட்டியுமே ஒரு பாசிட்டிவ் சொசைட்டி அப்படின்னே சொல்லலாம். இதை கேட்டு இப்போ கலிவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவார். லைக் தென் அந்த ஹார்ஸோட லைஃப் ஸ்டைல், அவங்க வீடு, அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம், என்னென்ன லாஸ், இது எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுவாரு கலிவர். அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா கலிவர் வந்து யூரோப் தான் எங்கேருந்து வந்தேன், எதை போல பிளேஸ் யூரோப், இங்கிலாந்து வந்து எதை போல பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஹார்ஸ்க்கு வந்து இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா அங்கே வந்து இங்கிலாந்துல வந்து ஹார்சஸ்லாம் வந்து மேன் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து மேனை கண்ட்ரோல் பண்ணுறீங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் யாகூஸ், அங்கே வந்து மனுஷங்க தான் வந்து ஹார்சஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதை கேட்டுட்டு மாஸ்டர் ஹார்ஸ் வந்து ஏன் நாங்கள் தானே பவர்ஃபுல், எப்படி மனுஷங்க வந்து எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாரு. இல்லை, சின்ன வயசாக இருக்கிறப்பயே வந்து நாங்கள் வந்து கண்டிஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அந்த ஹார்சஸ், அதனால ஹியூமன்ஸ் தான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க இங்கிலாந்துல அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம இங்கிலாந்தோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்கும், எஸ்பெஷலி ப்ரொஃபஷன்ஸ், அந்த லாயர் ப்ரொஃபஷன் எவ்வளவு கொடூரமா இருக்கும், அந்த டாக்டர் ப்ரொஃபஷன், அப்புறம் வந்து ஃபுட்னா என்ன, வெல்த்னா என்ன, லைக் தட் லா அண்ட் பனிஷ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா வந்து அந்த மாஸ்டர் ஹார்ஸ்ட்டை வந்து இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஆனால் மாஸ்டர் ஹார்ஸ்க்கு வந்து அந்த லா அண்ட் பனிஷ்மெண்ட் இது போல கெட்ட விஷயம்லாம் புரிஞ்சுக்க ரொம்ப நாள் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்க சொசைட்டியில் வந்து அந்த கெட்ட விஷயம் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. ஸோ ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் பற்றி சொல்லிடுவார் கலிவர். மாஸ்டர் ஹார்ஸ் வந்து என்ன திங்க் பண்ணும் அப்படின்னா எல்லா யூரோப்பியன் பீப்புள், இங்கிலாந்து பீப்புள் எல்லாருமே வந்து ரொம்ப இன்ஃபீரியர். யாரோட அப்படின்னா யாகூஸோட. ஆக்சுவலாக யாகூஸ் அப்படின்னாலே அந்த ஹார்சஸ்க்கு சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் அவங்க ரொம்ப பாய்ஸ்னஸ், ரொம்ப டர்ட்டியான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த யூரோப்பியன் பீப்புளை கேட்டதுக்கு அப்புறம் அந்த யாகூஸே அவங்களோட பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம கலிவருக்குமே அதே தோண ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ஹியூம்ஸ் லைஃப் ஸ்டைல் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ ஃபைனலி வந்து கலிவர் வந்து அவர் லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணுவார் அந்த ஹியூம்ஸ் கூட. அப்புறமா இங்கிலாண்டை வந்து அவரே ஹேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. ஆக்சுவலாக இங்கிலாந்துல தான் அவர் வந்தாரு, ஆனால் அவர் பீப்புள் ஹியூமனே அவருக்கு பிடிக்காம போயிடும். அந்த அளவுக்கு வந்து அவர் ஹார்சஸ் கூட நல்லா வந்து அடாப்ட் ஆயிருப்பாரு. அப்புறமா ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா கலிவர் தூங்குறப்ப ஒரு ட்ரெஸ் வந்து அவர் மேல இருந்து பறந்து போயிடும். அதை வந்து ஒன் ஆஃப் த ஹார்சஸ் பார்த்துட்டு மாஸ்டர் ஹார்ஸ்ட போய் ரிப்போர்ட் பண்ணிடும். எல்லாருமே வந்து எனக்கு என்னமோ கலிவரும் வந்து ஒரு யாகுதான் சந்தேகமா இருக்கு, அந்த ட்ரெஸ் வந்து அவன் பாடியில உள்ளது கிடையாது, அது வந்து ஒரு ஆர்டிபிஷியல் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மாஸ்டர் ஹார்ஸ் வந்து கலிவரை கூப்பிட்டு விசாரிக்கும். இதெல்லாமே வந்து நீ வந்து இதெல்லாமே நீயும் யாகுவா அப்படின்னு கேட்கிறப்ப இல்லைன்னு சொல்லிட்டு கலிவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அப்புறமா வந்து ப்ளீஸ் இது ஒரு சீக்ரெட்டா வச்சுக்கோங்க, இல்லை வந்து என்னை இங்க வாழைய விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஹார்ஸ்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாரு. உடனே மாஸ்டர் ஹார்ஸும் அந்த சீக்ரெட்டை யார்ட்டுமே சொல்லாம இருப்பாரு. அப்புறமா கலிவர் அங்கே என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த யாகூஸ் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்களா அவங்களை நல்லா வந்து அப்சர்வ் பண்ணுவார். எங்கே போனாலும் அவங்கள வந்து ஸ்டடி பண்ண ஆசைப்படுவார். ஏன் அப்படின்னா அவங்க மூலமாக நம்ம இங்கிலாந்து பீப்புளோட லைஃப் ஸ்டைலு அப்புறமா அவங்க பிஹேவியர்ஸ் கேரக்டர்ஸ் இது எல்லாமே கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஆக்சுவலாக யாகூஸ்மே இங்கிலாந்து பீப்புளும் ஒன்று அந்த அளவுக்கு வந்து கலிவர் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அப்போ வந்து ஒரு இன்சிடென்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லேடி யாகு வந்து கலிவரை வந்து அசால்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக இவரு எஸ்கேப் ஆயிடுவாரு. நெக்ஸ்ட் அப்போ வந்து ஒரு டிஸ்கஷன் ஆட்டம் எல்லா ஹார்சஸுமே பண்ணும். எதை பற்றி அப்படின்னா யாகூஸை பற்றி. சில குரூப் வந்து அந்த யாகூஸை வந்து இந்த ஹுயிம்ஸ் அந்த பிளேஸ் வந்து எக்ஸைல் பண்ணிடலாம், தரத்தி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதே மாஸ்டர் ஹார்ஸ் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா இல்லை அது வந்து சரியான ஐடியா கிடையாது, அதுக்கு வந்து முன்னாடியே வந்து தரத்தி அடிச்சிருக்கும், இப்போ வந்து தரத்தி அடிச்சா அதுங்க எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறமா இன்னொரு டிஸ்கஷன் என்ன நடக்கும் அப்படின்னா என் கலிவருமே ஒரு யாகு தான், என்னதான் வந்து அவன் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அவன் பிஹேவியர் நல்லா இருந்தாலும் அவனுமே ஒரு யாகு தான், ஸோ அவனையுமே நம்ம கூட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் ஹோலா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும். அவனோட ஓன் பிளேஸ்க்கே அவனை வந்து திருப்பி அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் மாஸ்டர் ஹார்ஸ்க்கு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பட் அவங்க லா வந்து அவங்க ஃபாலோ பண்ணுங்கிறதுனால மாஸ்டர் ஹார்ஸுமே அதுக்கு வந்து ஒத்துப்பாரு. ஸோ கலிவர் இந்த நியூஸை கேட்டோன்னா ரொம்ப வந்து ஹர்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவார், இமோஷனலாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவார். ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த பிளேஸை விட்டு போகவே பிடிக்காது. ஃபைனலாக வந்து மாஸ்டர் ஹார்ஸ்ட்டை வந்து ஃபேர்வெல் குட் பை சொல்லுவார். போகிறப்போ வந்து அவர் மாஸ்டர் ஹார்ஸோட ஹூஃப் தட் மீன்ஸ் அந்த பாவை வந்து கிஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும்.
அப்புறமா அப்ப வந்து போறவல்ல வந்து ஒரு இடத்துல வந்து அவர் ஃபேஸ் வாஷ் பண்ணுவாரு. அப்ப வந்து இவரோட ஓன் அப்பியரன்ஸ் வந்து அந்த இதுல தண்ணியில பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா கலிவருக்கு வந்து அவரோட அப்பியரன்ஸ் பாக்குறதுக்கே அவருக்கு பிடிக்காது. என்னடா நம்ம ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கும், நம்மளும் ஒரு யாகு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்ணுவாரு. அப்ப வந்து ஒரு டெசிஷனுக்கு வருவாரு, நம்ம இங்கிலாந்துக்கு திரும்பி போக வேண்டாம், நம்ம வந்து ஒரு அன்இன்ஹாபிட்டட் ஐலாண்ட், யாருமே இல்லாத ஐலாண்ட்ல போய் நம்ம இருக்கலாம், ஹோம்ஸ்க்கு பக்கத்திலேயே இருக்கலாம், ஆனா ஹியூம்ஸை போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஸோ நம்ம ரொம்பவே ஹாப்பியாவே இருப்போம் ஐலாண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட்ல போய் இருப்பாரு. முதல் நாள் இருப்பாரு. ஆனா மறுநாள் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஐலாண்ட்ல வந்து சேவேஜஸ் பீப்புள் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பீப்புள் வந்து இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இவர் வந்து ட்ரை பண்ணுவாரு. அப்பதான் வந்து ஒரு இங்கிலீஷ் ஷிப், ஒரு போர்ச்சுகீஸ் ஷிப் வந்து பார்ப்பாரு. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த டான் பெட்ரோ அந்த டீம் வந்து கலிவரை வந்து பார்க்கும். ஃபைனலா வந்து கலிவருக்கு ஹெல்ப் பண்ண வந்து ட்ரை பண்ணும். ஆனா கலிவர் வந்து அந்த ஷிப்ல ஏறுறதுக்கே வந்து ரொம்ப ஹெசிடென்ட்டா ஃபீல் பண்ணுவார். ஏன் அப்படின்னா அந்த ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாமே இவரை பொறுத்த வரைக்கும் யாகு. ஓகேங்களா? இவர் வந்து தன்னோட பீப்புளையே யாகு அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. அப்புறமா ஃபைனலா வந்து எல்லா டீமும் அந்த டீம்ல உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே கலிவரை வந்து அந்த ஷிப்ல ஏத்திடுவாங்க. அந்த ஷிப்ல ஏத்தியுமே கலிவர் வந்து யார்ட்டையும் போய் மிங்கிள் ஆக மாட்டாரு. அவங்க பார்த்தாலே ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்ணுவாரு. ஓரத்துல போய் உட்கார்ந்து இருப்பாரு. அப்பதான் வந்து டான் வந்து கேட்பாரு, இதடமே வந்து நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் இவ்வளவு ஏலியன்டா ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா யாகு கலிவர் வந்து அந்த ஹியூம்ஸை பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாரு. அம்மா டான் வந்து ஃபைனலா கலிவரை வந்து கன்வின்ஸ் பண்ணுவாரு. ஓகே, நீ சொல்றதெல்லாம் ரைட் தான், பட் வந்து நீ அங்கேயே இருக்க முடியாது, நீ வா, நான் போர்ச்சுகீஸ் தான் போறேன், வா நான் உன்னை அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு போர்ச்சுகீஸ்ட போயிட்டு ஃபைனலி வந்து போர்ச்சுகீஸ் அந்த பிளேஸை வந்து ரீச் பண்ணிடுவாங்க. அங்க போயிட்டு டான் வந்து இவருக்கு வந்து அட்வைஸ் சொல்லுவாரு, பெட்டர் நீ வந்து உன்னோட ஃபேமிலிட்ட போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு பாரு, பிகாஸ் நீ வந்து இப்போ பேசுற லாங்குவேஜே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹார்ஸ் கிடைக்குங்களா, அது மாதிரி தான் நீ பேசுற. அது மட்டும் இல்லாம உன் ஃபுட் ஸ்டைல் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். நீ வந்து ஹியூமன்ஸ் பீயிங் கூட அட்டாச் ஆகவே மாட்ற. பெட்டர் நீ உன் ஃபேமிலி போய் என்னன்னு சொல்லிட்டு பாரு, அதான் உனக்கு வந்து ஒரு குட் திங் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு கலிவரை கன்வின்ஸ் பண்ணி இவர் வந்து அவர் ஃபேமிலியை பார்க்க இங்கிலாந்துக்கு அனுப்பிடுவாரு. ஸோ அவர் வீட்டுக்கு போய் பார்த்தா எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் என்ன திங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கலிவர் வந்து இறந்துட்டா நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறமா வந்து அவர் ஒய்ஃப் அவர் சில்ட்ரன்லாம் பார்ப்பாரு. ஆனால் கலிவருக்கு வந்து யாரையுமே பிடிக்காது. அவங்க பக்கத்தில் வந்தாலே வந்து ரொம்ப ஹேட்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணுவார். ஸோ அப்போ போயிட்டு இங்கிலாந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் அவர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா 2 ஹார்சஸ் வாங்குவார். அப்புறமா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த ஸ்டேபிள் அந்த ஹார்சஸ் கட்டி வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஹார்சஸ் கூட கான்வர்சேஷன் பண்ணிட்டு அப்படியே தான் ஒரு ஹோல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் ஃபேமிலி கூட ரொம்ப கான்வர்சேஷன் வச்சுக்கவே மாட்டாரு. அவரோட டெசிஷன் ஃபைனலா அட் தி எண்ட் ஆஃப் த நாவல் என்னவா இருக்கும் அப்படின்னா தன்னோட ஓன் யாகுஸ், தட் மீன்ஸ் அவர் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரனை வந்து ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்ஸா மாத்தணும். அவங்க வந்து ஒரு யாகுஸ் தான், நான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஹியூம்ஸ் அவங்க வேஸை வந்து டீச் பண்ணி அவங்க வந்து ஒரு பெட்டர் பர்சனா வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதோட தான் இந்த ஹோல் நாவலும் எண்ட் ஆகுது. Well, thanks for watching. உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம subscribe to our channel English Literature Learning.